Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவும் நானும் என்ற நிகழ்ச்சி மூலியமாக இன்றைய தினவசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கான தினவசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை நமக்கு காண்பித்தார் என்பது இதன் மூலியமாக நம்மளால் உணர முடிகிறது. இயேசு செய்த அற்புதத்திலிருந்து மனத்தாழ்மை காட்டுவது அவசியம் என்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததாக இயேசு பெருமை அடிக்கவில்லை. அவர் எந்த சமயத்திலுமே நான் இதை செய்தேன், அதை செய்தேன், அந்த அற்புதம் செய்தேன் என்றெல்லாம் தம்பட்டம் அடிக்கவில்லை. அதற்கு பதிலாக மனத்தாழ்மையோடு எல்லா புகழையும் மகிமையும் தன் தகப்பனுக்கு கொடுத்தார். இயேசு மாதிரியே நாமும் மனத்தாழ்மையோடு நடந்து கொண்டால் நாம் செய்த எதை பற்றியும் பெருமை அடிக்க மாட்டோம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் எதை சாதித்தது போல பெருமை அடிக்காமல் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவோம். அவருக்கு சேவை செய்ய நமக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை ஒரு பெரிய பாக்கியமாக பேசுவோம். அவருடைய உதவி இல்லாமல் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. அதனால் ஆண்டவருக்கு சேர வேண்டிய புகழை நாம் அவருக்குத்தான் கொடுக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் மனத்தாழ்மையோடு இருந்தால் மற்றவர்களோடு செய்யும் உதவியை சொல்லி காட்டி நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டோம். இன்றைய உலக மக்கள் எப்படியாக இருக்கிறார்கள்? பெருமை அடிக்கிறார்கள். உதவி செய்த பின்பு உதவி செய்தேன் என்று மற்றவர்களிடத்தில் அதை சொல்லி காட்டுகிறார்கள். உதாரணத்துக்கு, நான் என்னெல்லாம் அந்த பிரதருக்கு உதவி செஞ்சேன், ஆனால் அவர் இப்படி பண்ணிட்டார். ஆகவே ஒருத்தருக்கு உதவி செய்து விட்டு அதை நாம் பிரபலப்படுத்திக்கிறோம். அப்படிப்பட்ட உதவி ஒரு உதவியாக இருக்காது. நான் செய்ததையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அவர் சந்தோஷப்படுவார். அதுவே எனக்கு போதும் என்று நினைத்து திருப்தியோடு இருப்போம். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு மாதிரியே மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளும்போது ஆண்டவரின் மனதை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றையிலிருந்தாவது ரொம்ப மனத்தாழ்மையோடு நம் வாழ்க்கையிலே நம் சந்திக்கும் நபர்களிடத்திலே காட்டுவதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரகர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த யோவான் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நாங்கள் மனத்தாழ்மை என்ற சுபாவத்தை வெளிப்படுத்த தேவ கிருபை செய்யும். நாங்கள் எந்த ஒரு பெருமிதம் கொள்ளாமல் மிக மனத்தாழ்மையோடு எந்த உதவி செய்தாலும் அதை ரகசியமாக பார்த்துக்கொள்வதற்கு தேவ கிருபை செய்யும். அந்த செய்த உதவியை நாங்கள் எங்கேயும் பிரபலப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு நீர் நல்ல ஞானத்தை தந்திரமாக ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்பா, எப்பேற்பட்ட ஊழியராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போதகராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட புகழுக்கு இடம் உருவானாலும் சரி, அங்கே நாங்கள் மனத்தாழ்மையோடு இருக்க அநேக ஊழியருக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. சபை மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் கூட இந்த மனத்தாழ்மை என்ற குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். போதகர் சொல்லும் ஆலோசனை மிக மனத்தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ள பக்குவமுடையவர்களாக மாற்றும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம், இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you're watching New Eden TV.